ஒரு நல்ல ஒரு தரமான என்டர்டெய்னிங்காக மூவி பார்க்கணுன்னா இந்த மூவி போய் டெஃபினட்டாக போய் தேட்டர் செக் பண்ணி பாருங்க. நம்ம கவின் நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்க மூவி தான் கிஸ். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேண்டசி கதையோட வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்க முடியும். நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கீழே கடத்து ஒரு புக் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த புக் வாங்குறது நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பவர் வருது. அந்த சூப்பர் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கப்பல்ஸ் யாராவது லிப்லாக் பண்ணாங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் வரும். இப்படி எல்லாரோட கப்பல்ஸோட விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வர சமயத்தில் இது அவர் எப்படி மேனேஜ் பண்ணுறாரு, அந்த விஷயனால எதுக்காக வருது, இந்த புக்கு அந்த சூப்பர் பவருக்கு என்ன சம்பந்தம். இது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சுத்தமாக லவ்ங்கிறது பிடிக்காம லவ்வர்ஸ் பார்த்தாலே காண்டாய் சுத்திட்டு பாரு. இவங்களுக்குள்ள லவ் எப்படி செட் ஆச்சு, இவங்களோட கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு போகுது, சூப்பர் பவர் வச்சு என்ன பண்ணாங்க, இவங்களோட வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிற கட்டுறதாங்க இந்த படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான என்டர்டெய்னிங்கான மூவி. படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் இந்த சூப்பர் பவர் வந்துருச்சு, ஹீரோயின் மீட் பண்ணிட்டாங்கன்னா படம் பார்த்தா நல்ல ஒரு புதுவிதமா நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கா நல்லாவே போயிட்டு இருக்குங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் வருது, விஜய் சேதுபதி வாய்ஸ் ஓவர்ல அனிமேஷன் வரும். அது படத்தை போய் லேட்டா பட்டு கதை புரியாம வெளியே வந்து படத்தோட ஸ்டார்டிங்ல படத்தோட கதையே இருக்குது. நீங்க படத்தோட ஸ்டார்டிங் அந்த அனிமேஷன் பார்த்தா தான் உங்களுக்கு கதையே புரியும். அந்த மாதிரி தான் இருக்குது இந்த படம் ஓவரால் ஒரு சூப்பரான என்டர்டெய்னிங் மூவி. டெஃபினட்டாக தேட்டரில் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.